இது மகிமை நேரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த வாரம் முழுவதுமாக நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு அருளி செய்கிற அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். அன்றைக்கு தேவன் ஆதியிலே மனிதனை படைக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குரியவனாக அவனை படைத்தாரோ, அதை பாவம் வந்த பொழுது இழந்து போனது நிமித்தமாக கர்த்தராகிய இயேசு தாமே மனிதனாக இந்த உலகத்திற்குள்ளே வந்து எல்லாவற்றிற்கும் ஒரு பரிகாரத்தை உண்டாக்கும்படியாய் அவர் தம்மை ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மீண்டும் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக அன்றைக்கு நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை நமக்கு திரும்பவும் அவர் மீட்டு தந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்களாக இந்த அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக நாம் அர்ப்பணித்து விடுவோமானால், முழுவதுமாக அவர் நமக்குள்ளே ஆளுகை செய்ய நம்மை அர்ப்பணித்து அவருக்குள்ளே நம்ம விட்டு விடுவோமானால், ஒரு ஆச்சரியமான ஒரு எதிர்கால வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமான ஒரு பரலோக வாழ்க்கையை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். நாம் இந்த வாரம் முழுவதுமாக கர்த்தர் நமக்கு ஆரம்ப உறவை புதுப்பித்து தந்ததை பற்றி தியானித்தோம். ஆயத்தமாக்கப்பட்ட வேலையை நமக்கு வைத்திருந்ததை குறித்து தியானித்தோம். ஆளுகை பண்பை குறித்து தியானித்தோம். ஆளுமைத்துவம் நமக்குள்ளே அவர் வைத்திருந்ததை குறித்து தியானித்தோம். அவர் நமக்கு தந்திருக்கிற ஆகாரத்தை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆணையை குறித்து தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு கட்டளை தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உருவாக்கி அவனுக்கு கொடுத்தார். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம், அதை புசித்தால் நீ சாகவே சாவா என்று சொல்லி கட்டளையிட்டார் என்று சொல்லி வசனம் நமக்கு ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, கமாண்ட்மெண்ட், ஆணை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கட்டளை மீறப்பட்டது நிமித்தமாகவே முழு உலகமும் அவர் வைத்திருந்த அந்த திட்டத்திற்கு புறம்பாக்கப்பட்டோம். அதை விட்டு நம் வழி மாறி போக வேண்டியதாயிற்று. அவர் 2 கனிகளை அங்கே வைத்திருந்தார். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் பொழுது நாம் என்றென்றைக்கும் மரணம் அடையாத ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருந்தார். அதை நாம் சாப்பிட்டு என்றென்றும் நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்பதும் ஆண்டவருடைய திட்டம். ஆனால் அதற்கு முன்பதாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை மீறி அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே, இப்படி ஒரு பாவத்திற்குள்ளானதினாலே இந்த பாவத்திலேயே அவன் நீடித்து வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் சாப்பிட முடியாதபடி தடுத்து வைத்திருந்தார். ஆகவே இங்கே ஒரே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, நீ அந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி. அந்த கட்டளையை மனிதன் கை கொள்ள முடியாதபடிக்கு தன்னுடைய மனதின் எண்ணத்திற்கு தன்னை விட்டுவிட்டபடியினாலே தேவனுடைய திட்டத்திற்கு புறம்பாக போய்விட்டான். ஆனால் அதை மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மனிதனாக நம்மை போல பாடுள்ள மனுஷனாக வாழ்ந்து வளர்ந்து எல்லா துன்பங்களையும் சகித்து அவர் முழு உலகத்தின் பாவங்களையும் அவர் மேலே பாரங்களையும் ஏற்றுக்கொண்டு முழு உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பாவங்கள், வியாதிகள், மரண ஓலங்கள், நெருக்கங்கள், கலக்கங்கள், பயங்கள், எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவையிலே பலியாகி நமக்கு ஒரு நித்திய ஜீவனை உண்டு பண்ணினார். அதனால் தான் மறுபடியும் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு ஒரு கட்டளையிட்டு சென்றிருக்கிறார். அன்றைக்கு தோட்டத்திலே கொடுக்கப்பட்ட கட்டளை மீறப்பட்டது. அது நிமித்தமாக உலகம் பாவத்திற்குள் ஆக்கப்பட்டது. அந்த ஒரு ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவத்திற்குள்ளாக மாறி போனோம். ஆனால் 2ஆம் ஆதாமாகி இயேசு வந்து அவருடைய கீழ்ப்படிதலினாலே
அவர் நமக்கு மறுபடியுமாக எல்லாவற்றையும் மீட்டு தந்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு கட்டளையை மறுபடியுமாக விட்டு சென்றிருக்கிறார். அது மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி பாகத்துல நாம் வாசிக்க முடியும். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு அன்பான கட்டளையை தேவன் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரி, எனக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக வசனம் சொல்கிறது 1 யோவான் 1:7 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி, ஒருவேளை இந்த பாவத்தினின்று கழுவப்பட்ட பாவ மன்னிப்பாகிய மீட்பை அடைந்த அனுபவத்தோடு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பை, நீங்கள் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும், அநேகரை சீஷராக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் எழுதப்பட்டு இருக்கிறது, சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று என்று சொல்லி. ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கிறதுனால இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்பதை குறிக்கிறது. சீஷர்கள் என்பது தங்களுடைய விருப்பப்படி அல்ல, எஜமான் இயேசுவின் விருப்பப்படி வாழ்கிறவர்கள். முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பினாலே நிரப்பப்பட்டு ஏவப்பட்டு அவருடைய வார்த்தைகளை பேசி அவருக்காக ஓடி உழைக்கிறவர்கள், அவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களை தான் சீஷர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படியானால் முதலாவது நாம் சீஷராக்க வேண்டும், முதலாவது கிறிஸ்தவர்களாக்க வேண்டும் என்பது அல்ல, சீஷர்களாக்க வேண்டும். அன்றைக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, அது மீறினதினாலே இயேசு மறுபடியுமாக வந்து உயிர்த்தெழுந்து அவரை அந்த பரிகாரத்தை செலுத்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணி மறுபடியுமாக நமக்கு இந்த அன்பின் கட்டளையை வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த உலகமெங்கும் வாழ்கிற அவரை அறியாத ஜனங்களுக்கு அவருடைய அன்பை கொண்டு செல்ல வேண்டும். குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், நோய் உள்ளவர்களை எல்லாம் குணமாக்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, இந்த ஆணையை, இந்த கட்டளையை நம்மேல் ஏற்றுக்கொண்டவர்களாக, ஆதியிலே அந்த கட்டளையை அவர்கள் மீறினதுனாலே இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியுமாக இந்த கட்டளையை நம்மேல் ஏற்றுக்கொண்டு நாம் நிறைவேற்றுகிறது நிமித்தமாக ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்படுகிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சுவிசேஷ விஷயத்திலே என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. யார் யார் இயேசுடைய நற்செய்தியை, அவருடைய பிறப்பை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய நித்தியத்தை குறித்த அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு யார் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் சுவிசேஷ விஷயத்திலே பிரயாசப்படுகிறவர்கள். எப்படி ஆகிலும் இயேசுவை மற்றவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும், இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு கட்டளையை கை கொள்ளாததினால இழந்து போன நன்மையை இந்த கட்டளையை கை கொள்ளுகிறது நிமித்தமாக நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு நாம் உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நமக்கு வழிவகை செய்திருக்கிறது. இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாக உன்னதமான பரலோக ஆசீர்வாத வாழ்வை அனுபவிக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்ம ஏவுகிறது. ஏதோ நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் என்று இருந்து விடாதபடி அநேகரை இயேசு கிறிஸ்துவோட அன்புக்குள்ளே கொண்டு வருகிற ஊழியத்திலே நாம் அவரோடு இணைந்து உழைப்போமா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வாரம் முழுவதுமாக உங்களுடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரே மகிமையினாலே நீங்க எங்களுக்கு திரும்ப பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்களை தியானிக்கும்படி நீங்க கிருபை செய்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற உறவுல இருக்கிறபடினாலே தகப்பனே நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகள் மிகவும் பெரியது. நீர் எங்களுக்கு என்று உருவாக்கி கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மிகவும் பெரியது ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற குணாதிசயங்கள் உம்முடைய தெய்வீக குணநலன்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிசாசின் மேலும் பாவத்தின் மேலும் சாபத்தின் மேலும் வியாதிகள் மேலும் நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பெருகும்படி நீர் ஆசீர்வதித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தொழிலிலும் எங்களுடைய ஆசீர்வாதங்களிலும் ஆண்டவரே எங்களுடைய பொருளாதாரத்திலும் ஐஸ்வர்யத்திலும் பெருகும்படி நீங்க ஆசீர்வதித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆகாரத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் உம்முடைய ஆணை, உம்முடைய கமாண்ட்மெண்ட், உம்முடைய கட்டளையை நாங்கள் நிறைவேற்றும்படியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் இந்த கட்டளையை கை கொண்டவர்களாக உமக்கென்று ஊழியம் செய்து உம்முடைய நித்திய ராஜ்யத்தின் மகிமையை கண்டடையும்படியாக உம்மோடு கூட உம்முடைய சிங்காசனத்தில் அமரும்படி நீர் கொடுத்திருக்கிற பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.